Hey everyone, welcome back to our YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you people are doing really great. So இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி பாஸ்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லைக் வந்து how I scored 97 in chemistry in 12th standardல. ஸோ அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க லைக் ஃபிசிக்ஸ் அதே மாதிரி போடுங்க அப்படின்னு. பட் நான் ஃபிசிக்ஸில் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணேன், 94 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஓகே தான். ஸோ எனக்கு நான் என்னென்ன பண்ணேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் இயர் நான் 12th கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் திஸ் இயர் ஐம் கரண்ட்லி பர்சூவிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஆக்சுவலி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மோஸ்டா டெரிவேஷனா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ளோல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டே நம்மளுக்கு ஃப்ளோ பார்க்கும் போது இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வந்துச்சுன்னு நமக்கு புரியும். பட் நம்ம எக்ஸாம் டைம்ல எழுதும் போது அப்படியே ஸ்டக் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். திருப்பி நமக்கு வந்து ரொம்ப டைமா இருக்கும் அடுத்தது என்ன வரும்னு அதுலயே வந்து பர்ன் அவுட் ஆகி நம்ம அந்த கொஸ்டினோடய நின்றுருப்போம். ஸோ அதனால ப்ராப்பரா ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து எழுதி பார்க்கிற பழக்கம் இருக்கணும். அண்ட் எழுதி பார்க்கும் போது இப்போ புரிஞ்சு எழுதி பாருங்க. இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சு கத்துக்கோங்க. ஸோ சும்மா அப்படியே மக்கப் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறந்துடும். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் பண்ண போறது கிடையாது. அப்படி 1 or 2 மேக்ஸிமம் 10 கூட பண்ணிடலாம். பட் அதுக்கு மேல இருக்கும் ஈக்குவேஷன்ஸ்லாம். ஸோ அதனால வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் த ஈக்குவேஷன் தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி பார்த்து படிங்க. அதான் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் அண்ட் நம்மளுக்கு 5 மார்க்ஸ்லாம் ஈஸியா வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாசிபிகேஷன் வந்து பண்ணி செக்ரிகேட் பண்ணி படிங்க. அண்ட் பிசிக்ஸ்ல மோஸ்டா கெமிஸ்ட்ரியில கூட நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த சென்ஸ் லைக் இம்பார்ட்டன்ட் தவிர்த்து ஏன்னா நிறைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் பிசிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க மோஸ்டா. ஸோ அதனால வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு லெசனுக்கு 4 to 5 இருக்கும். ஸோ அந்த 4 to 5 கொஸ்டின்ஸ் நல்லா ப்ரையாரிட்டி கொடுத்து நல்லா எழுதி பார்த்து படிங்க. அண்ட் 2 மார்க்ஸ் எல்லாம் வந்து நீட்டா பிரசன்ட் பண்றதா இருக்கு. பிசிக்ஸ்ல வந்து சம்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரையாரிட்டி நம்ம சம் கொடுக்கணும். ஏன்னா வந்து மோரோவர் கம்பல்சரி தான் வந்து நமக்கு சம்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபார்முலா ஷீட் ரெடி பண்றது பெட்டர். ஏன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் இன்னும் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். 95 and above ஸ்கோர் பண்ணா அதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை. ஸோ ஃபார்முலா ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபார்முலாலாம் இருக்காது. ஸோ அந்த சம்ஸ்லயுமே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இது சின்னதா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப லென்த்தியா இருக்க சம்னா நீங்களே ஸ்கிப் பண்ணிடுங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. 2 மார்க்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்துச்சுன்னா அது 2 மார்க்ஸ். 2 ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி வந்துச்சுன்னா அது 3 மார்க்ஸ். 2 or 3 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா அது 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அவ்வளவுதான். மோரோவர் 5 மார்க்ல சம்ஸ் கேட்க சான்ஸ் கம்மி தான். பட் மேபி ஏன்னா 5 மார்க்ஸ்ல வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏதாவது ஒரு ரேர் கேஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்கு 3 மார்க் தான் நம்மளுக்கு சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணோம்னா சிம்பிளா தான் இருக்கும், டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கும். 2 மார்க்குக்கு டைரக்ட் கொஸ்டினா இருக்கும், ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். பட் 3 மார்க்ல கொஞ்சம் வந்து வேல்யூஸ் நம்ம வந்து அந்த கொடுத்துருக்க வேல்யூஸே வச்சு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் யூனிக்கா பண்ற மாதிரி இருக்கும். 2 மார்க்ஸை விட 2 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட். ஸோ வந்து அதுக்கு ஃபார்முலா ஷீட் டெஃபினட்டா முக்கியம். ப்ளீஸ் ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி என்ன பண்றீங்கன்னா மொத்தமா ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் அந்த புக்லயே கடைசியில அந்த ஒரு பேப்பர்ல எழுதி வச்சது அப்படியே பின் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வந்து ஃபர்தர் லாங் டைம் யூஸ்க்கும் நம்ம வந்து அந்த ஃபார்முலா ஷீட்டை யூஸ் பண்ணி அப்புறம் ஒரு எக்ஸாம் நடக்கிற கொஸ்டின் பேப்பரை வந்து சேகரிச்சு வச்சுட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெயினா அதுல சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ரிப்பீட்டட் சம்ஸே பப்ளிக்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வச்ச சம்ஸ் தான் மூலமா திருப்பி கேட்பாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரையும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. அந்த ரெஃபர் பண்ணி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு ஃபைனல் ஆன்சரே நம்மளுக்கே தெரியும் ஃபைனல் ஆன்சர் என்ன அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டட் மட்டும் தான் கேட்பாங்க பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கும். ஸோ கொஞ்சம் வேணா ட்ரிக்கியா நம்மளுக்கு வேணா கேட்கலாம். பட் 1 மார்க்ஸ் பொறுத்த அளவுக்கும் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சில எஸ்ஐ யூனிட் எஸ்பெஷலி கேட்பாங்க. கொஞ்சம் சிம்பிளா செட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதான் ஃபார்முலா ஷீட் இல்ல ஒரு சம்மரி ஷீட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லெசன் முடிக்கும் போதும் அதுல வந்து ஃபார்முலாஸ் எழுதிட்டு எஸ்ஐ யூனிட்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணீங்கனாலே 1 மார்க்ஸ் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும்.
ஒன்னு ரெண்டு தப்பானாலும் பிரச்சனை கிடையாது, பட் மோஸ்டா அட்டன் பண்ணிட முடியும். 2 மார்க்ஸ்க்கு வந்து டிஃபைன் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சிம்பிளானதெல்லாம் பண்ணிடலாம். 3 மார்க்ஸ்க்கும் நீங்க வந்து கொஞ்சம் டெரிவேஷன் இருக்கிறதுலாம், சின்ன டெரிவேஷன்லாம் 3 மார்க்ஸ். அண்ட் 5 மார்க்ஸ்க்கு லென்த்தியா டெரிவேஷன்ஸ் இருக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின்ஸ் தான், அதெல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. தியரி எழுதி பாக்குறது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, தியரி எழுதுறதை விட ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். தியரி எழுதும் போது நீங்க பாயிண்ட்ஸ், கீவேர்ட் பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணலாம். இங்க இருக்கிற ஒரு கீவேர்ட் அவங்க கொடுத்த கீழே அந்த வார்த்தை இங்க இல்லாம இருக்கலாம். சோ அதனால மேபி தியரியா இருக்கிறதுக்கு ப்ரிஃபர் மார்க் அப்படி அள்ளி போட மாட்டாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு தியரி தெரியாத பட்சத்துல மட்டும் நீங்க தியரி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இல்லாட்டி டெரிவேஷன்ஸ் நீட்டா எழுதிட்டீங்கனாலே ஃபுல் மார்க், ஃபுல் 5 மார்க்ஸ் உங்களுக்கு. தியரி கொஸ்டின் எழுதுனா இப்ப எனக்கு தெரியல, ஆப்ஷன் ஏ அண்ட் பில வந்து ஆப்ஷன் ஏ தியரி, ஆப்ஷன் பி வந்து டெரிவேஷன். பட் வந்து எனக்கு டெரிவேஷன் தெரியல, நீங்க தியரி அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அட்டென்ட் பண்ணா மார்க்கே கொடுக்க மாட்டாங்கலாம் கிடையாது, கொடுப்பாங்க. நீட் பிரசன்டேஷன் கீவேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி நீங்க எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தியரி கொஸ்டின் ஒன்று ரெண்டு ஒரு சேஃப்டிக்கு படிச்சு வச்சுக்கணும். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் நாலேஜ். அது ஏன்னா ஓனா கூட எழுதுற மாதிரி. அண்ட் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, தியரி கொஸ்டினுக்கு அந்த தியரி கொஸ்டினுக்கான கீவேர்ட்ஸ் மட்டும் என்னது கான்செப்ட்னு தெரிஞ்சுட்டு கீவேர்ட்ஸ் மட்டும், டெரிவேஷன்ஸ் எல்லா தியரிக்கும் ஒரு சின்ன டெரிவேஷன் இருந்துச்சு, அந்த டெரிவேஷன் கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஃப்ளோ நீட்டா எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கம்பல்சரி மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளவுதான், இதுதான் டிப். அண்ட் ப்ரெசன்டேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கு சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே 2 மார்க்ஸ்க்கு நீட்டா 2 பாயிண்ட் கொடுத்து லைன் போட்டு நீட் ப்ரெசன்டேஷன், 3 மார்க்ஸ்க்கு டெரிவேஷன் அழகா போடுங்க. அண்ட் ஃபைனல் ஈக்குவேஷன்ஸை வந்து பாக்ஸ் போட்டிருக்கோங்க. அப்புறம் அதுக்கு நடுவுலயே வந்து இம்பார்ட்டன்ஸ் சில ஈக்குவேஷன் இருந்தா அதையும் வந்து நீங்க ஒரு பாக்ஸோ இல்ல கிளவுட் மாதிரி போடுறதோ சர்க்கிள போட்டு நீட் பிரசன்டேஷன் பண்ணிடுங்க. அண்ட் 5 மார்க்ஸுக்கும் டெரிவேஷன் அடிக்காம எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிக்காம எப்போ எழுதுவீங்க ஃபைனல் எக்ஸாம் பப்ளிக்லன்னா, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால அடிக்காம எழுத முடியும். இல்லை அடிச்சு எழுதினீங்கன்னா கிளம்ஸியா இருக்கும் பேப்பர். கிளம்ஸியா இருந்தாலே அவங்களுக்கு என்ன தோணும், ஓகே இது இதுல ஏதாவது தப்பு விட்டுருப்பாங்களோ அவங்க ஸ்டாஃப் பார்த்து உங்களுக்கு மார்க் கம்மி பண்ண சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால ஒரு ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எண்டு வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கணும். அதுக்கு எழுதி பார்த்தா தான் முடியும். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 5 மார்க்ல டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் டெரிவேஷனோட கொஞ்சம் தியரி ஆட் பண்ணிக்கோங்க. தியரி இன் தி சென்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு, h is equal to I² RT அப்படின்னா ஹெச்னா என்ன, ஐனா என்ன, டீனா என்ன அப்படின்றத எழுதினீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஸோ 5 மார்க்கை நீங்க ஹாஃப் பேஸ் டிரைவ் பண்ணி வச்சா அவங்க கொஞ்சம் மார்க் கொடுப்பாங்க. பட் வந்து கொஞ்சமா அந்த மார்க் வெயிட்டேஜுக்கு நம்ம எழுதணும்ல. ஸோ அதனாலதான் ஸோ நடுவில் தியரி கொஞ்சம் ஆட் பண்ணி நீட்டா ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயுமே மார்க் குறைக்க சான்ஸ் இல்லை. லைட்டா தப்பு இருந்தாலும் ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிருக்காங்கன்னு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. சோ அதனால நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. தியரி கொஸ்டினா இருந்தா ஃபுல்லா தியரி எழுதிட்டு அதுல ஏதாவது டெரிவேஷன் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதை எழுதுங்க, இல்லைன்னா ஃபுல் தியரி எழுதுங்க. அண்ட் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஈக்குவேஷனோட கொஞ்சம் தியரி ஆட் பண்ணி நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. பாக்ஸ் சர்க்கிள் எல்லாம் போட்டு 5 மார்க் கொஸ்டினை பிரசன்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃப்ரம் த பிகினிங் நல்லா கொஞ்சம் ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களால நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வருஷ பேப்பரும் ஈஸியா தான் இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல்னா ப்ளீஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இட் மோட்டிவேட்ஸ் மீ. தேங்க்யூ.